Hello dreamers, welcome back to our channel Day Dreamer. இந்த சேனலோட மோட்டிவே நம்மளோட ட்ரீமர் ரியாலிட்டியில் பார்க்கறதுக்காக தான். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட இன்ட்ரோ. ஆனால் இந்த வீடியோ என்னன்னா, நான் 2025 ஜானில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ரெகுலராக வீடியோஸே போடலை. 2026 ஜானில் நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டதுனால நான் அப்ரிஷியேட் பண்ணி நானே எனக்கு செல்ஃப் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டேன். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்சது வாங்கினால ஹைப் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே டிசைட் பண்ணிவிட்டேன், இந்த டைம் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறோம், அதுக்கு நான் செல்ஃப் கிஃப்டாக இதுதான் கொடுத்தே ஆகணும் நமக்கு அப்படின்ட்டு. அதனாலே நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இது நான் Jan 31 அப்லோட் பண்ணி ஆகணும். ஆனால் நான் வீடியோ ஷூட் பண்ணவே இல்லை. என் கேட்டுக்கு அடிபட்டு அதெல்லாம் சொன்னேன்னா அது ஆமாம் அடிபட்டு அது கொஞ்சம் போனதுனால நான் Feb 4 தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது நான் ஆக்டிவாக இருந்ததுக்கான அப்ரிஷியேஷன் வீடியோ தான். என்ன வாங்கியிருக்கேன்னா, டடா, எனக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் இதுதான் எனக்காக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கலெக்ட் பண்ணது தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லாயிருக்கு, ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இதுவே செட் ஆஃப் 6 வரும். நான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்கனைசர் பாக்ஸும் வாங்கியிருக்கேன். ஆர்கனைசர் பாக்ஸ் ஆமாம், அது வந்து செட் ஆஃப் 2 வரும். ஒன்று நான் வந்து எங்கே வச்சேனே நான் மறந்துட்டேன். இது ஒன்று தான் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணதை இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் தூக்கி இதில் போட போகிறோம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேங்கிள் பார்க்கலாமா? டடா, இது வந்து செம்ம ஜாலியாக இருக்குது. எனக்கு ஒரு டைம் இது பார்க்கும்போதுமே புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. எடுத்து நான் வியர் பண்ணிட்டு கண்ணாடி பண்ணி போய் டான்ஸ் ஆடிட்டு திரும்பவும் எடுத்து அதே மாதிரி ரேப் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணணுன்றதுக்காகவே நான் இன்னும் அந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்கேன். இது வந்து செட் ஆஃப் 6 வருது. ரெட்டு, பிங்க்கு, க்ரீன், ப்ளூ, இது வந்து டியூல் ஷேட், அப்புறம் எல்லோ. இது வந்து எல்லாமே நம்ம ரெகுலராக போடுற மாதிரியான ஒரு கலர் தான். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3 ஷேட் இருக்கனால இதோடு சேர்த்து என்கிட்ட 9 கலர் இருக்குது. அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து நான் 2.6 போட்டிருந்தேன். ஆக்சுவலாக 1 இயர் முன்னாடி எங்கள் காலேஜில் சிம்பு வைக்கும் போது நான் ஆஃப் சாரி கட்டியிருந்தேன். அப்போ நான் ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 180 ருபீஸ் சொன்னாங்க. நான் அது ப்ரைஸ் பார்க்காம நான் 180 கொடுத்து நான் வாங்கிட்டேன். அதுவும் ஒரு சைஸ் பெருசாக வேறு வந்துருச்சு. ஆனால் இது எல்லாமே சேர்ந்து நான் 450க்கு தான் வாங்கினேன். எப்படி பார்த்தாலும் நம்ம வாங்கினா 100 ருபீஸ் சொல்லுவாங்க ஒரு செட்டு. இது 6 செட்டு சேர்ந்து நான் 450க்கு தான் வாங்கினேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆர்கனைசர் பாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹால் வீடியோ கிடையாது, இது கிஃப்ட் வீடியோ தான். ஆனால் ஹால் வீடியோ மாதிரி தான் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செல்ஃபாக கிஃப்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஓர்த்தாக உங்களுக்கு ஃபீல் பண்ண தோணும். நான் வந்து இது திவாலி டைமில் வாங்கினேன். இதுதான் நான் அந்த 1 சைஸ் பெருசாக வாங்கினது, க்ரீன் கலர். நான் இதுதான் டார்க் ஷேடுன்னு நினச்சேன். ஆனால் இதை விட டார்க்காக இப்போ வந்திருக்கிறது எனக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு. இது பிளாக் கலர். இது 3 நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பாக்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் ரெண்டும் சேர்ந்தே 200 கூட கிடையாது, அதை விட கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன் போல். அது நான் ப்ரைஸ் வந்து நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது 1 மட்டும் இப்படி எடுத்துப்போம். எடுத்து இதில் 3 செட் நம்ம வந்து வைக்க போகிறோம். நான் இந்த ஒரு செட் மட்டும் போட்டு கரெக்டாக, ஏன்னா எனக்கு ரொம்ப ஓவர் ஜாலியாக இருக்குது. இது நான் ஆல்ரெடி போட்டு பார்த்து திரும்ப அதே மாதிரி கழட்டி வச்ச பேங்கிள் தான் எல்லாமே. இந்த சத்தமே செம ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இப்போல்லாம் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பேங்கிள்ஸ் அப்புறம் பெரிய பெரிய ஜும்காஸ், இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதெல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் ஹேரை நான் இப்படி ஷார்ட்டாக கட் பண்ணதுனால என்னால் எந்த ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண முடியாத நிலமையில் நான் இப்போ இருக்கேன். ஆனால் எல்லாமே பண்ணுறோம். இது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வாங்கி பாருங்கள், அப்போ அது ஃபீல் பண்ண உங்களுக்கு தோணும். இது வந்து எனக்கு நானே செல்ஃப் கிஃப்டாக பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் 2024 மே மந்த்தே நான் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணேன். எடிட் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் கலாச்சிட்டு என்ன பண்ணுறது, எதாவது சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது, இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நானே வந்து நிறைய யோசித்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். திரும்ப 2025லேயும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். இப்போ 2026 தான் உருப்படியாக நம்ம இந்த சேனலில் கொண்டு போகிறோம். இப்படி எனக்கு நானே கிஃப்ட் கொடுத்து எனக்கு நானே என்னோடய மைண்டை வந்து செட் பண்ணி இந்த ட்ராவல் அப்படியே கொண்டு போக போகிறேன். நீங்கள் ரெகுலராக பாருங்கள். இன்னும் 11 மாதத்துக்கு நான் எனக்கு கிஃப்ட் கொடுத்துக்க போகிறேன். 11 மாதத்தில் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இது வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது, நல்லா திக்காக தான் இருக்குது. நான் இங்கே வாங்கினதும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது சவுண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோஸில் கேட்குதா என்னென்னு எனக்கு தெரியாது, பட் இது நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம இதில் வந்து போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு செட்
நெக்ஸ்ட் வந்து டியூவல் ஷேட். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா இருக்குது. ஒயிட் ட்ரெஸ் போட்டால் இது நல்லாயிருக்கும். இதுக்காகவே நான் ட்ரெஸ் வாங்க போகிறேன். இது நல்லாயிருக்கு. நம்ம இதுவும் அது கூடயே போட்டுப்போம். இது நான் 2.6 தான் போட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம லூஸாக ஆர்டர் பண்ணிட்டோமோ அப்படின்னு இருந்துச்சு. பட் தெரியல, இப்படி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சைஸ் சின்னதாகவே போடுவோம். அதான் அந்த சிம்பு அப்போ நான் 2.8 போட்டேன். ரொம்ப பெரிய சைஸ் அது. எனக்கு உடஞ்சிருமோன்ற பயம் வேறு இருக்குது. இப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இது கூட நம்ம இப்படி எல்லோ போடலாம். ஓகே, இதில் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன்னா சவுண்ட் வந்து அவ்வளவோ இல்லை. அதாவது நம்ம இங்கே கடையில் வாங்கணும்ல அவ்வளோ இல்லை. பட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மேபி நம்ம நிறைய போட்டு பார்த்தா சவுண்டு கேட்குமோன்னு தெரியல. எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. இப்படி போடும்போது சவுண்டு கேட்குது. நம்ம இப்படி காட்டும் போது சவுண்டு கேட்க மாட்டேங்குது. நான் இனிமேல் எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அது கிஃப்ட்டுன்ற பேர் நானே கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான். ஆனால் இந்த ப்ளூ கலரில் பாருங்களேன், இங்கே தெரியுதா? இங்கே வந்து லைட்டாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நல்லாயிருக்கு. இது வந்து நான் எங்கள் ஊர் கடையிலே வாங்கினது. இதோட சவுண்ட் நல்லா கேட்கும். மீஷோவில் வாங்கினதை விட இது நல்லா கேட்கும். ஆனால் எனக்கு ரெண்டுமே குறைச்சி பார்க்க தெரியல. ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் பேங்கிள் பிடிச்சதுனால என்னமோ தெரியல. பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. ப்ரைஸும் வந்து 150 கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒர்த்து தான் அது. இந்த க்ரீன் தான் வந்து அந்த கடையில் வாங்கினது. இதை நம்ம எதை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா அப்படியே வச்சுக்கலாம். க்ரீனோட டிஃப்ரென்ஸ் இதுதான். நான் டார்க் ஷேடுன்னு நினச்சேன். அந்த யூடியூப்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது 180 rupees. இது நான் மீஷோவில் வாங்கினது. என்னோடய ஆஃப் சாரியே க்ரீன் கலர் டார்க் க்ரீன் தான், பாட்டில் க்ரீன் மாதிரி. ஆனால் இதுதான் இப்போ டார்க்காக இருக்குது. அப்போ என்ன ஏமாத்திட்டாங்களா? ப்ரைஸும் அதிகம், சைஸும் பெருசு. பட் நல்லா தான் இருக்குது. இதுதான் நம்ம மீஷோவில் வாங்கினது. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியாது. இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதிலே வச்சுடுவோம். இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த க்ரீன் கலரும் இந்த பிங்க் கலரும் இந்த ரெட் கலரும். ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த க்ரீன் வந்து சாரி ரெட்டு வந்து உடஞ்சி வந்துருச்சு. ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் சென்டரில் உடஞ்சிருந்தது. அதை நான் ஓப்பன் பண்ணும்போது நான் அப்போவே பார்த்துட்டேன். பட் இந்த ஒரு பேங்கிளுக்காக எதுக்கு நம்ம ரிட்டர்ன் போடணும்? நான் நிறைய உடஞ்சி வரும்னு நினச்சேன். பட் இது ஒன்று தானே உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இது ஒன்றும் பெருசாக ஒரு பிரச்சனையாக தெரியல. இவ்வளோ பேங்கிள் சேஃபாக வந்தது, இது ஒன்று உடஞ்சது எனக்கு பிரச்சனையாக தெரியல. அதனால் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மட்டும் நம்ம இதில் போட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இப்போலாம் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கா. அதனால் வந்து நான் ஒரே ஜாலியாக இருக்கேன். எது பண்ணாலும் வந்து நமக்கு 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 அப்படின்ட்டு எனக்காகவே யோசிக்கிறதுனால இதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு இவ்வளோ நாள் ஏன் பண்ணலை அப்படின்ட்டுருக்கு. இதெல்லாம் ஓவர் ஹைப்பாக இருக்குது. அது இல்லாமல் நானே சரி நம்ம சேனலுக்கு யாரும் கமெண்டே பண்ணலையே, அது ரீச்சே ஆகலையே அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு, யூடியூப் ஸ்டூடியோலேருந்து. அப்போல்லாம் நம்மளே ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அப்ரிஷியேஷன் வீடியோ தான் இது. இப்போ இந்த பிங்க்காக நம்ம வந்து போட்டுடலாம். கலரே பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே பிங்க் மட்டும்தான் வாங்குவேன். ஆனால் இந்த வளையலில் மட்டும் என்னால் இப்போ வாங்கியிருக்கிறதுல மட்டும் எனக்கு எந்த கலருமே வந்து பிடிக்காமே போகல. எல்லா கலருமே என்னோட கலர், எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற ஒரு மாதிரி ஹைப்பில் இருக்கேன். இது 3. என்கிட்ட 9 செட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிப்போம். நான் என்ன எப்படி இருக்குன்னு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே தான். நானே இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினச்சாலே நான் முடிக்க முடியல. நான் இப்படி எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். தெரியுதா? இதை போட்டால் நார்மலாகவே ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி க்ளோவாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. 6 செட்டு இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இது மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் வந்து இது கண்டிப்பாக இதை வாங்கியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நானே வீடியோ முடிக்கணும்னு நினச்சி ஆக்சுவலாக லாஸ்ட் வரையும் சொல்லி முடிச்சிட்டேன். வீடியோவும் ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் சரி போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த மாதிரி போட்டே பார்க்கல, இப்போ தான் போட்டுட்ருக்கேன். சவுண்டு கூட அவ்வளோ கேட்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது கையில். நல்லா இருக்குது.
இதை சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இது நான் இந்த அளவுக்கு இது நான் ஹைப் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஏன்னா நான் தானே காசு போட்டு வாங்கியிருக்கேன். பட் நான் சொல்லியிருக்கேன்னா அந்த அளவுக்கு இது நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது, கலர் வைஸும் நல்லா இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு பேங்கிள் பிடிக்குன்றனால எனக்கு அது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பாக இருக்குது. பட் நீங்கள் கிஃப்ட்டுக்காகவும் சரி, உங்களுக்காகவும் சரி, இல்லை நீங்களே ரொம்ப டவுனாக இருக்கீங்கனாலும், நானும் அந்த மாதிரி கேஸ் தான். நான் ரொம்ப டவுனாக இருக்க மாட்டேன். இருந்தால் நானே அப்படி இருந்தேன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி அது வர வெயிட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரிட்டர்ன்லாம் போட மாட்டேன், பட் நானே தான் வச்சுப்பேன். ஆனால் அது வாங்கி பார்க்குறதுலே நான் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவேன், ஃப்ரீ ஆகிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் நான் கேரக்டரு. இது நான் வாங்கினதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது நான் ஒரு 10 days ஆச்சு இது நான் வந்து இது எங்கள் வீட்டுக்கு வந்து. ஆனால் 10 days நான் இதை போட்டு பார்த்து கழட்டி வச்சிட்ருக்கேன். இனிமேல் நான் டெய்லியும் போட்டு பார்த்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க போகிறேன். இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆனால் இது குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணால் கழட்டி வச்சிடலாம். ஓகே, ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவுட்புட் பார்க்கலாமா? டடா, இவ்வளோ இருக்குது என்கிட்ட. ஒர்த்து தான் நான் இது வாங்கினது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் வெயிலில் வந்து பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே ஒரு மாதிரி மின்னுது. நம்ம கடையில் வாங்கினது இதெல்லாம் நம்ம இப்போ வாங்கினது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், கண்டிப்பாக தெரியும். நம்ம கடையில் வாங்கினது கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி ப்ரைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் நான் எதையும் ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே என்னோடது. இதுதான் நான் இந்த மந்த்துக்கான வாங்கினது. இது ஜாலியாக இருக்குது. இதை நான் இனிமேல் ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது. நான் ரெகுலராக இதுக்காகவே வீடியோ போட போகிறேன். இதெல்லாம் நான் கடையில் வாங்கினது. இது நல்லாவே ஷைன் ஆகுது. இது அவ்வளோவா ஷைன் ஆகலை. நம்ம மீஷோவில் வாங்கினது அவ்வளோவா ஷைன் ஆகலை. நான் வந்து அப்படியே 10 out of 10 அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் 450க்கு 6 set வந்து ஒர்த்து தான். அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்தது உடையாமல் வந்தது இன்னும் ஒர்த்து. அப்புறம் எல்லா கலர்ஸும் நமக்கு நீடான கலர்ஸ் தான். ஸோ அதுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி இது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் தெரிஞ்சு தான் வாங்கினேன். ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வெயிலில் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னோடய செல்ஃப் கிஃப்ட். உங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு இது செம்ம ஜாலியாக இருக்குது. இது நான் இதுக்கப்புறம் விட போகிறது கிடையாது. இந்த மாதிரி நான் நிறைய வாங்கிட்டே தான் இருக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வீடியோஸும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நான் வாங்கிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இது 1 week முன்னாடியே வர வேண்டிய வீடியோ. இது நான் டிலே பண்ணிட்டேன். பட் அது கொஞ்சம் இஷ்யூனால டிலே பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஜும்காஸ், இயரிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா நான் தெரிஞ்சுக்கிறேன். மோஸ்ட்லி கேர்ள்ஸாக இருந்தால் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இப்போ வளர எனக்கு என்னமோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் இதை வாங்கினேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிச்சிக்கலாம். இது சீக்கிரமாக வந்து சேரும். நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.